ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான உங்களை அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு 2026. உங்களுக்கு கேலண்டர் இயர்க்கான அட்மிஷன்ஸ் 2026 அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து அபிஷியலாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, யூஜில என்ன கோர்சஸ் இருக்கு, பிஜில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, தென் எம்பிஏ, எம்சிஏ, தென் எம்எஸ்சி, தென் டிப்ளமோல என்ன கோர்சஸ் இருக்கு, நோட்டிபிகேஷன் அபிஷியலாகவே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஓகேங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிதம்பரத்துல இருக்கு, ஓகேங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து இப்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம், செமஸ்டர் பேட்டர்னா உங்களுக்கு எம்ஏ ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே, தென் எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், தென் எம்காம் கார்பரேட்டர்ஷிப் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்ல எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், யோகா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அப்ரூவ்ட், ஓகேங்களா? உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு, ஓகேங்களா? எம்பிஏ ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. தென் அது மாதிரி டிப்ளமா கோர்சஸ்மே உங்களுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ் ஜேர்னலிசம், தென் English journalism, mass communication, accounting and finance, then human rights and public administration, then Sevida Siddhanta, Dr. Ambedkar studies, then diploma in yoga, diploma in not to Vangam, then goods and service tax, GST பத்தி, சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிப்ளமா கோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் ஆப்ரேஷன்ஸ், தென் ஜிஎஸ்டி, தென் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், என்டர்பிரினர்ஷிப், இனோவேஷன், கெரியர் ஹப், லைப்ரரி இன்ஃபார்மேஷன் சயின்ஸ், ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ்ல செமஸ்டர் வைஸா உங்களுக்கு யூஜி ஃபைன் ஆர்ட்ஸ்ல கொடுத்துருக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஃப்ஏ வோக்கல், வீணா, வயலின், மிருதங்கம், தென் பரதநாட்டியம், ஓகேங்களா? அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோக்கல், வீணா, வயலின், தென் பரதநாட்டியம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு கிரேட் வைஸ் சொல்லிருக்கிறாங்க. கிரேட் 1 to 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வோக்கல், வீணா, வயலின், ஃப்ளூட், மிருதங்கம், நாதஸ்வரம், தவில், கீபோர்ட், தென் பரதநாட்டியம், இதெல்லாம். தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ, எம்சிஏ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 250 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% வரும். தென் ஆல் அதர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% வரும், சரிங்களா? உங்களுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.auddE.in, ஓகேங்களா? இதுதான் வெப்சைட்டு, ஓகேங்களா? லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் மெயில் ஐடி, கான்டாக்ட் ஏதாவது இஷ்யூஸ்னு கான்டாக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க கோத்ரூ பண்ண சொல்லிருக்காங்க, சரிங்களா? இதுல நீங்க அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஓப்பன் சொல்லிட்டு வெப்சைட்ல ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி லேர்னர் சப்போர்ட்டோட ஃபோன் நம்பர்ஸ்மே உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் நம்ம இதோட பாஸ்போர்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கோத்ரூ பண்ணிடுவோம். ஏன்னா பாஸ்போர்ட்ஸ் இது பண்ணாதான் உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு நியர்லி 77 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, சரிங்களா? உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸஸ் என்ன, ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்சஸ்க்கு என்னென்ன தேவைப்படுது, சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. தென் கிரேட் வைஸஸ் என்னென்ன ஸ்கோர், ஒவ்வொரு இதுலையுமே என்ன நேக் அப்ரூவல் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 19 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே தனித்தனியாக நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி சிலபஸஸ்மே உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்கு முன்னாடி டீட்டெயிலாக உங்களுக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலாகவே அவைலபிளாக இருக்கு, சரிங்களா? தென் அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 67 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா எவ்வளோ பே பண்றது, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா எவ்வளோ பே பண்ணுறது, ஒவ்வொரு கோர்சஸ் வைஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ப்ரோக்ராம் வைஸஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனோட பே பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க.
ஃபைனோட பே பண்ணுறதுக்கு என்னென்ன சார்ஜஸ், அதே மாதிரி அதர் மிஸ்லினியஸ் ஃபீஸ்னு சொல்லிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் தப்பாக என்ட்ரி பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து மாற்றுறதுக்கோ இது மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே பாஸ்போர்டெக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் அப்ளை பண்ணுறத பற்றி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஜி அப்ளை பண்ணி யூஜி கொடுங்க, பிஜினா பிஜி, என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஏன் அந்த கோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இதுக்கு போயிருக்கும். அதோட அப்ளிகேஷன் சார்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யூஜி அண்ட் பிஜி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏபிசி ஐடி வந்து நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிருக்கணும். நீங்கள் இதில் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிஜிலாக்கரில் போயிட்டு ஓகேங்களா, டிஜிலாக்கர் இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் டிஜிலாக்கரில் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏபிசினா அப்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அப்பர் ஐடியில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எந்த இயரில் ஜாயின் பண்ணுறீங்க ஓகேங்களா, இதை நீங்கள் கொடுத்து கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஇபிடி அட்மிஷன்ஸ் ஜிசிசின்னு இருக்கும். அதில் நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களா என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, அந்த இதை நீங்கள் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக் நம்பர் வந்துடும். தென் மொபைல் நம்பர், தென் இமெயில் ஐடி, தென் லேர்னர் சப்போர்ட் எங்கே நீங்கள் லேர்னர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஜன் உங்களுக்கு வந்து சிதம்பரம் ரீஜன், அண்ணாமலை நகர், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, பண்ருட்டி, திண்டிவனம், திருக்கோவிலூர், விழுப்புரம் ஓகேங்களா, அந்த ரீஜனில் மட்டும் தான் இங்கே லேர்னர் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ரிமைனிங் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக நீங்களே படிக்கிற மாதிரி சில சென்டர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. சென்னையில் கூட அவைலபிளாக இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் பேஜஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தென் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை தென் அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் 1 by 1 போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் உங்களை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் அட்மிஷன் ஸ்டேட்டஸில் போய் உங்களோட மொபைல் நம்பர் இல்லை அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணீங்கன்னா அதில் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இதுலேயே இருக்குது. அட்மிஷன் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் அசைன்மெண்ட் என்னென்ன கொடுக்கணும், நீங்களா சர்க்குலர்ஸஸ் வந்து சர்க்குலரு, லெக்சர் வீடியோஸு, நோட்ஸு எல்லாமே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களோட மெயிலில் உங்களோட யூசர் ஐடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, தென் மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட லாகினில் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கரண்ட் ஆகிற கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது. வெப்சைட் பார்த்தீங்கன்னா AUDDE.in ஓகேங்களா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் இதுதான். ஓகேங்களா, இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இன்னைக்கு இதுக்கான லாஸ்ட் டேட் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இல்லை. ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டு ஜூன் கொடுப்பாங்க. இந்த இது அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் உங்களுக்கு மார்ச்சோட க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இன்னைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் வேணா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.